இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு நாள். நேற்றைய தினத்தில் படுக்கைக்கு சென்றவர்கள் அதிகமான பேர் இன்று இல்லை. ஏனென்றால் கடவுள் அவர்களை உயிர்ப்பிக்கவில்லை. இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு நாளை அவர் தரவில்லை. இன்று நமக்கு தந்திருக்கின்றார். அதுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழிநடத்தும். உம்முடைய தூய ஆவியின் துணை எங்களை ஆழ்ந்து வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. இயேசு அவர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றார். என்னில் நம்பிக்கை குறைந்து அவநம்பிக்கை வரும்போது உள்ள கலக்கம் வருகிறது. அதாவது நம்மில் அதிகமான நேரத்தில் நம்பிக்கை குறைய 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 நம்பிக்கை அதிகமாகின்றது. உள்ள கலக்கத்துக்கு ஆளாகின்றோம். கடவுள் இல்லாத அந்த சூழல் நமக்கு உருவாகின்றது. தினமும் இறைவார்த்தையை கேட்கின்ற நமக்கும் பல வேளைகளில் இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறைவார்த்தையின் மீது பிடிப்பு இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்பிக்கை குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது. உள்ளம் கலங்கி நாம் வருந்துகின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி, உள்ளம் கலங்காதீர்கள். நீங்கள் கவலைப்படுவதால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. எனவே உள்ளத்தை கலங்க விடாதீர்கள். மாறாக பற்றோடு வாழுங்கள். உண்மையான நம்பிக்கையை வளர்த்தெடுங்கள். ஆக இறைவார்த்தையை நாம் தியானிக்கும் போதும், அந்த இறைவார்த்தைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போதும் கலக்கம் என்பது இல்லை. இயேசுவின் இதயத்தை அந்த நம்பிக்கை அசைக்கும். எனவே நம்பிக்கையோடு இருங்கள் என்று மட்டும்தான் சொல்லுகின்றார். யாயிரின் மகளை குணப்படுத்தும் போது அவரிடம் சொல்லுகின்றார், நம்பிக்கையோடு மட்டும் இரும் என்று சொல்லுகின்றார். எனவே கலங்க வேண்டாம், உள்ளம் திகைய வேண்டாம் என்ற இறைவார்த்தை இன்று நமக்கு சொல்லுகின்றது. இது எப்படி நிகழும்? பல வேளைகளில் நாம் துன்பத்தில், துயரத்தில், கண்ணீரில், கவலையில் இருக்கும் போது எப்படி கலங்காமல் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, அதற்குத்தான் இந்த இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள், இறை விருப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களுக்கு என்ன இருக்காது என்றால் உள்ளம் கலங்க மாட்டார்கள். காரணம், கடவுள் படைத்தார், கடவுள் நடத்துவார். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நான் இருப்போம். எனவே துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் அதை அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு உண்டு என்ற நம்பிக்கையிலே இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே உள்ளம் கலங்க வேண்டாம். வீணாக எதற்கு கவலைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும்? மாறாக அந்த இடத்திற்கு இருளை பழிப்பதற்கு பதிலாக ஒளியை ஏற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். எனவே ஒளி வரும்போது இருள் மறைந்து விடுகிறது. நிறைவானவை வரும்போது குறைவானவை சென்று விடுகின்றது. எனவே நம்பிக்கை வரும்போது அவநம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. எனவே இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.